Hello everyone, welcome to Tamil Academy channel. நான் உங்க ஹேமலதா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா NumPy நம்ம previous வீடியோல எப்படி கிரியேட் பண்றது அப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்றதை நம்ம பார்க்க போறோம். Accessing NumPy. சரிங்களா? Accessing the elements from the NumPy. எப்படி நம்ம பண்றோம் அப்படின்றதை நம்ம பார்க்க போறோம். பாருங்க நம்ம ஸ்டோர் பண்றப்ப எத்தனை டைமென்ஷன்ல வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் NumPy எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை டைமென்ஷனில் வேணாலும் நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அரே அப்படின்னாலே அந்த எலமெண்ட்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து இண்டெக்ஸிங் தான். ஸோ இண்டெக்ஸிங் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அரே எலமெண்ட்ஸை வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேல்யூஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. எப்பயும் போல் இங்கேயுமே இண்டெக்ஸிங்கிறதுனால 0லேருந்து n-1 வரைக்கும் தான் உங்களுக்கு லிமிட். அதாவது இப்போ 50 வேல்யூ நீங்கள் ஒரு அரேக்குள்ளே கொடுத்துருக்கீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து அந்த ARR ஆஃப் 0, லாஸ்ட் எலமெண்ட் வந்து ARR ஆஃப் 49. ஸோ 0 to 49 தான் உங்களுக்கு என்னென்னா கணக்கு. இதுதான் வந்து இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ப்ரோக்ராம் மூலமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சின்ன சின்ன சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இம்போர்ட் NumPy as NP. நான் இங்கே வந்து நிக் நேம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ NumPy வர்ற இடத்துல ஃபுல்லாக நான் இங்கே NP யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ARRங்கிறது தான் என்னோடய அரே நேம் ஈக்குவல் டு NP.array ஆஃப். இது வந்து என்ன அரே, ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த சிங்கிள் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை நான் அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ARR ஆஃப் 0. ஸோ ARR ஆஃப் 0ங்கிறது என்னது 1, ARR ஆஃப் 1ங்கிறது 2, ARR ஆஃப் 2ங்கிறது 3, ARR ஆஃப் 3ங்கிறது 4. அப்போ 0லேருந்து ஆரம்பித்து 3 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரிங் ஆகும். சரிங்களா? கவுண்டிங் வந்து கிடையாது, ஸ்டோரிங் உள்ளுக்குள்ளே அப்படி தான் ஆகும். நீங்கள் வெளியில் அந்த எலமெண்ட்டை பர்டிகுலர் எலமெண்ட்டை எடுக்கணும்னா இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் நீங்கள் எடுக்க முடியும், வேறு எப்படியும் நீங்கள் எடுக்க முடியாது. பாருங்கள், இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்ன இருக்கோ அது என்ன ஆகும், உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ லைட்டாக நம்ம மாற்றி பார்ப்போம். இப்போ நான் வந்து ARR ஆஃப் 3 கொடுக்குறேன். ஸோ 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், லாஸ்ட் எலமெண்ட்டு 4ங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஓகே, 4 வருது. இப்போ நான் இல்லை, இப்போ நான் 5 கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 5 இருக்கா நம்மக்கிட்ட? இல்லை, 3யோட முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆயிரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் வந்து த்ரோ ஆயிரும். வந்துருச்சா? என்ன சொல்லிடுச்சு, இண்டெக்ஸ் ஃபவுண்ட் இஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ். அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ்னால் கொடுத்த சைஸை விட நீங்கள் மேலே என்ன போயிடுச்சு, எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. சரிங்களா? அவ்வளோதான். இண்டெக்ஸிங் வந்து நமக்கு 5 வந்து கிடையாது அப்படின்றத நமக்கு சொல்லிடுச்சு. ஸோ அப்போ இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அரேயில் உள்ள எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் வந்து பண்ணுறோம். நார்மலாக எப்படி மிச்ச லாங்குவேஜில் அரே பண்ணுறீங்களோ அதே தான் இங்கேயும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கேன், 1 பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 1 பிரிண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2ன்ற பொசிஷன் வரும். பாருங்கள், நம்ம பார்க்கலாம். 1 பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எலமெண்ட் வந்து என்ன வருது, 2 வருது. சரிங்களா? ஸோ இங்கே நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நம்ம பண்ணி பார்க்கலாம். நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கிறது நம்ம எப்படி என்ன சொல்லுவோம், -1 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே -1 யூஸ் பண்ணுறேன். ஸோ -1ங்கிறது லாஸ்ட் எலமெண்ட். சரிங்களா? நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா -1ங்கிறது என்ன எலமெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட். எப்பயுமே லாஸ்ட் எலமெண்ட் வந்து -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். அப்போ இந்த 4ங்கிறது -1, இது 3ங்கிறது -2, இந்த 2ங்கிறது -1, இந்த 1 வந்து 0. சரிங்களா? சரி -1, -2, -3, -4 இது வந்து. சரிங்களா? அதுக்கு மேலே போச்சுனாலும் உங்களுக்கு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் -3 கொடுக்குறேன். என்ன வேல்யூ, இது வந்து -1, -2, இது -3. அப்போ 2ன்ற வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில். பாருங்கள் வருதான்னு பார்க்கலாம். ஸோ 2 வந்து வந்துருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அஸ் வெல் அஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அரேவை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு 2 எலமெண்ட் ஒரே சிங்கிள் டைமென்ஷனில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்போயும் போல் இம்போர்ட் NumPy as NP. ஸோ நிக் நேம் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ சிங்கிள் டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ARR ஆஃப் 2, ARR ஆஃப் 2னா என்ன வரும், 3 வரும். ARR ஆஃப் 3ங்கிறது 0, 1, 2, 3, 4 வரும். ஸோ நம்ம ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 + 4 நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 வரும். பாருங்கள், நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ பாருங்கள் 7 இஸ் த ஆன்சர் வந்திருக்குது சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம். ஸோ எப்படி மோர் தென் ஒன் இண்டெக்ஸிங் வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்படி நீங்கள் எத்தனை வேணாலும் அக்சஸ் பண்ணிட்டு போகலாம், அடிஷனில் பண்ணிட்டு போகலாம், மல்டிப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சுக்கலாம், இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ஐட்டமை எலமெண்ட்டை வந்து கெட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பாருங்கள். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 டைமென்ஷனல் அரே. பாருங்கள் இங்கே நம்ம எத்தனை ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 2 டைமென்ஷனல் அரே. அதில் நம்ம பாருங்கள் ஃபஸ்ட் அரேயில் என்ன இருக்குது, ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. செகண்ட் அரேயில் என்ன இருக்குது, ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோ, அந்த மாதிரி தான் நமக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமில் உள்ள வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த 1 2 3 இருக்குது, 4 5 இருக்குது பார்த்தீங்களா, இது ரோ நம்பர் 0. இந்த 6 7 8 9 10 இருக்குது பார்த்தீங்களா, இது ரோ நம்பர் 1. இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இது 0,1, இது 0,2, இது 0,0. ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து 0,0, இது 0,1, 2ங்கிறது 0,1, இது 0,2, இது 0,3, இது 0,4. இது வந்து 1,0, இது 1,1, 1,2 இந்த மாதிரி போகும் சரிங்களா. ஸோ அப்போ 2 டைமென்ஷனல் அரே நம்ம கொடுத்துருக்கிற ஒவ்வொரு அரே இண்டிவிஜுவல் அரேயும் கன்சிடர் அஸ் அ ரோ, ஒரு செப்பரேட் ரோ. அப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த 1 2 3 5 ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா ஸ்கொயர் ப்ராக்கெட், இது வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோ. அப்போ ஃபஸ்ட்டு ரோ வந்து இண்டெக்ஸிங்கில் என்னவாக தான் உட்காந்துருக்கும்னா 0th ரோவாக தான் உட்காந்துருக்கணும். இண்டெக்ஸிங் வந்து எப்போயுமே 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். அது ரோவாக இருந்தாலும் அப்படி தான், தனி எலமெண்ட்டாக இருந்தாலும் அப்படி தான். ஸோ இது வந்து என்னது செகண்ட் ரோ. அப்போ இதோட நம்பரிங் இண்டெக்ஸ் நம்பரிங் என்னென்னா 1 சரிங்களா. அப்போ இந்த 0th ரோவில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம எப்படி பாயிண்ட் பண்ணுறதுனா இது 0,0 ஃபஸ்ட் எலமெண்ட், இது 0,1, இது 0,2, இது 0,3, இது 0,4. அதே மாதிரி இது 1,0, 1,1, 1,2, 1,3, 1,4. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமில் உள்ள வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோங்கிறது எது 1 2 3 4 5, அதில் செகண்ட் காலம் எதுங்கிறது 2. அதை நம்ம எப்படி எடுக்கணும், அப்போ இதோட இண்டெக்ஸிங் என்ன 0th ரோவில் செகண்ட் எலமெண்ட்டுங்கிறது நம்பர் 1 குறிக்கும். ஸோ அப்போ 1. ஸோ அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் எலமெண்ட்டுக்கு 0,1ன்ற இண்டெக்ஸிங் வந்து ஃபாலோ பண்ணணும். இதில் இண்டெக்ஸிங் வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அதில் 2 டைமென்ஷனல் ஈஸியாக நம்ம போட்டுருவோம் 0,0 0,1 மேட்ரிக் ரெப்ரசன்டேஷனில் போட்டுருவோம். இது இப்படி சிங்கிள் லைனில் போடுறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து போடணும். பார்த்தீங்களா 2 எலமெண்ட்டை நமக்கு கெட் பண்ணிட்டு வந்துருச்சு சரிங்களா. சரி, இப்போ இதே செகண்ட் ரோவில் வரக்கூடியதை நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் சரிங்களா 1,1 கொடுத்துருக்கேன். அப்போ செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ என்ன வரணும், நமக்கு 7 வரணும், வருதான்னு பார்ப்போம். ஸோ 7 இஸ் ஆன்சர், கரெக்டாக வந்துருச்சு. அப்போ செகண்ட் ரோவோட செகண்ட் எலமெண்ட் சரிங்களா. ஸோ இன்னொன்று வேணால் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோவோட லாஸ்ட் எலமெண்ட், அப்போ இது 0 1 2 3 4. அப்போ 1,4ன்னு போட்டிங்கன்னா செகண்ட் ரோவோடைய லாஸ்ட் எலமெண்ட் உங்களுக்கு வந்துடும். சரி பாருங்கள் 1,4ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 10 இஸ் யுவர் ஆன்சர், வருதான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 10 வந்துருச்சு. செகண்ட் ரோவோட லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து நான் கொடுத்துருக்குறேன். அப்போ உங்களுக்கு புரியுதா, 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் அரே கன்சிடர் அஸ் எ ஃபஸ்ட்டு ரோ, இது வந்து செகண்ட் ரோ. ஃபஸ்ட்டு ரோ வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும், ரோ வேல்யூ வந்து இது 1, இது 0, இது 1. அப்புறம் இந்த ரோக்குள்ளே இருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலம் 0,0, இது 0,1, இது 0,2, இது 0,3, இது 0,4. ஸோ இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிட்டு போகணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ என்ன நம்ம பண்ணியிருக்கோன்னா செகண்ட் ரோ 5th காலத்தை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரோ 5th காலம்னா என்னது, இது பாருங்கள் ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோ சரிங்களா. இது ஒரு 2 டைமென்ஷனல் அரே. செகண்ட் ரோ 5th காலமாக பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ரோங்கிறது நம்பர் வேல்யூ என்னது நமக்கு 1 சரிங்களா 1. 5th காலம் அப்படிங்கிறது 5th வேல்யூ இது வந்து 0, இது வந்து 1 2 3 4. அதாவது இப்போ இங்கே உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா செகண்ட் ரோ 5th காலம்னு போட்டுக்கோங்களேன். நீங்கள் வேல்யூ பண்ணுறப்ப இந்த 2 - 1 போட்டிருக்காங்க, இந்த 5 - 1 போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஏன்னா நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து n - 1 போகிறதுனால ஆப்ட்டுக்கு -1 பட்டிங்களாலே வந்துடும். செகண்ட் ரோன்னு போட்டிருக்காங்களா, அப்போ ரோ வேல்யூவில் 2 - 1 1 எழுதிக்கங்க. 5th காலம்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ காலம் இடத்துல என்ன பண்ணிக்கங்க 5 - 1 4ன்னு எழுதிக்கங்க சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ரோ 5th காலம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும் சரிங்களா. பாருங்கள் என்ன அது செகண்ட் ரோ 5th காலம் நம்ம இந்த மாதிரி 10 இஸ் த வேல்யூ சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பாருங்கள். இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் அரே. இந்த 3 டைமென்ஷனல் அரேயில் எப்படி அக்சஸிங் பண்ணுறது
பாருங்கள், இது ஒரு 2 டைமென்ஷனல் அரே, இது ஒரு 2 டைமென்ஷனல் அரே. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தேர்ட் எலமெண்ட் ஆஃப் த செகண்ட் அரேல ஃபஸ்ட் அரே. அதாவது இப்போ பாருங்கள், தேர்ட் எலமெண்ட். சரிங்களா? தேர்ட் எலமெண்ட்டுங்கிறது எதுலன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் அரே. ஃபஸ்ட் அரேங்கிறது இது தான் 1 2 3 4 5 6ல் இதுதான் ஃபஸ்ட் அரே. இந்த அரேல செகண்ட் அரேங்கிறது 4 5 6, அதில் தேர்ட் எலமெண்ட். அப்போ இதுதான் தேர்ட் எலமெண்ட். அப்போது ஃபஸ்ட்டு அரே அப்படின்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? 0. செகண்ட் அரே, ஃபஸ்ட் அரேக்குள்ளே செகண்ட் அரேன்றதுக்கு 1. தேர்ட் எலமெண்ட்டுக்கு என்ன போட்டிருக்கோம்னா 2. இப்படி மாற்றி இந்த பக்கத்துலேருந்து எழுதுங்க. ஃபஸ்ட் அரேக்காக 0. சரிங்களா? செகண்ட் அரே, ஃபஸ்ட் அரேக்குள்ளே இருக்கக்கூடிய செகண்ட் அரேக்கு 1, அதுக்குள்ளே இருக்கிற தேர்ட் எலமெண்ட்டுக்கு 2. சரிங்களா? அப்போ என்ன பிரிண்ட் ஆகும்னா 6ன்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். பாருங்கள், ஓகேவா? 6ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது 3 டைமென்ஷனல் அரேயில் 3 டைமென்ஷனல் அரே கொடுக்கும்போது நம்ம 3 வேல்யூ கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் அரேவா செகண்ட் அரேவா, அந்த செகண்ட் அரேக்குள்ளே எத்தனாவது அரே, எத்தனை டைமென்ஷனல் அரேயில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிங்க, எந்த அரே, அதுக்குள்ளே என்ன எலமெண்ட் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டும் ஒரு ஃபஸ்ட் அரேவாக கன்சிடர் ஆகும், இந்த ரெண்டும் ஒரு செகண்ட் அரேவாக கன்சிடர் ஆகும். இந்த ஃபஸ்ட் அரேக்குள்ளே 2 அரே, அதே மாதிரி இந்த செகண்ட் அரேக்குள்ளே 2 அரே, அதுக்குள்ளே நம்ம தனித்தனி 3 எலமெண்ட் அப்படி தான் நமக்கு இங்கே ஐடென்டிஃபை ஆகும். கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டப்படணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட கொஷின்லேருந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் அரேனா 0 போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் அரே ஆஃப் எது? செகண்ட் அரே. அப்போ அது 1 போட்டுக்கோங்க, -1 பண்ணிக்கோங்க. தேர்ட் எலமெண்ட்னா இங்கே 2ன்னு போட்டுக்கோங்க. இதை வச்சே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். ஈஸியாக நம்ம எழுத முடியும். சரிங்களா? இது அக்சஸிங். ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், லாஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த செகண்ட் டைமென்ஷனல் அரே அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் எலமெண்ட்டுனாலே நமக்கு தெரியும் -1 இண்டெக்ஸிங். செகண்ட் டைமென்ஷன்ன்றப்ப 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 1, -1. அப்போ இது லாஸ்ட் எலமெண்ட். ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். கொஸ்டின்லேருந்து பாருங்கள், லாஸ்ட் எலமெண்ட் எதோட லாஸ்ட் எலமெண்ட்? செகண்ட் டைமென்ஷனல் அரேயோட லாஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ செகண்ட் டைமென்ஷனல்னால் 1 போட்டுக்கணும். ஸோ 1, -1. -1ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது? லாஸ்ட் ஐட்டமை இண்டிகேட் பண்ணுது. பாருங்கள், அப்போ நமக்கு என்ன வருது அவுட்புட்டுன்னு. ஆக்சுவலி 10 வரணும், 10 உங்களுக்கு வந்திருக்குது. சரிங்களா? இதுதான் செகண்ட் டைமென்ஷனல் அரே. எது செகண்ட் டைமென்ஷனல் அரே? இந்த 6 7 8 9 10 தான் உங்களுக்கு செகண்ட் டைமென்ஷனல் அரே. அதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் எலமெண்ட்டுங்கிறது 10. ஸோ -1ங்கிறது லாஸ்ட் எலமெண்ட்டை இண்டிகேட் பண்ணுது, 1ங்கிறது செகண்ட் டைமென்ஷனல் அரேவை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூவை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறோம். 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனுக்குள்ளே எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் பண்ணுறோம். ஸோ அது சாம்பிளாக நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.